அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட், கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கதானே போகணும், இவர் ஏன் அங்க போல, கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை. நம்ம பார்த்திபனுக்கும் மதியனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி. மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யல. எங்க மதியனோ பார்த்திபனோ பொதுச்செயலாளரும் காவல்துறை போய் நம்பினாங்க. அப்ப காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்கிறோம், ஒரு 6 இடம் கேட்கிறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கட்சி எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கட்சி எடுத்துட்டு போறவர் தான் அவரு. அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா, சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதுல ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம். இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல நாங்க 700 பேர் போட்டோம். எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்துல, தகவல் சொன்னதுக்கு. அப்ப அண்ணன் மனு கொடுக்கிறாரு. அந்த டிஎஸ்பி பார்த்திபன் கூட சண்டை போடுறாரு. எல்லாம் பதிவு இருக்கு, எல்லாம் சொல்லுவார் அண்ணன். என்ன சண்டை? அதுல வந்து கலெக்டர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. என்ன சர்க்குலர்? 4 இடம் நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா, கரெக்டான பார்த்திபன் லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்கிறோம். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்திருக்க இடம். இதை டிஎஸ்பி அனுப்புறாரு. ஆனா அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும். அச்சுன்னு தும்பிட்டார்ல அவரு, ஊருக்குள்ள கூட்டிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு மாறிடும், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் பாத்திரக்கூடாது. ஊருக்கு வெளியே ஓரமா ஒரு ரோட்டுக்குள்ள போ, அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்பு தூக்கி அடிப்பேன், கலைபுரம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு? நீங்க பத்திரமா இந்த தெருவுல வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு?